காமராஜர் எப்படா தோத்தாரு? என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க அவர் கதையை பார்க்குறேன். முட்டை தான் அவங்க வீட்டில் அசைவமாங்க. ஒரு 3 முட்டை வாங்கிட்டு சொல்கிறாரா. அசைவம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, 3 முட்டை வாங்கிட்டு வான்னு. அவருக்கு ஒன்று, அவர் வேலையாளுக்கு ஒன்று, ஒரு ஃப்ரெண்டு வந்துருக்கிறாரு அவருக்கு ஒன்று. என்னடா இது இப்படி உள்ளவரை தோற்று போயிருக்காரு. அதுதான் அவர் தொகுதியில் தோற்று போயிருக்காராங்க. விருதுநகரில் தோத்தாராம். அவர் படம் நீ தாண்டா பார்த்தேன் போன வாரம். ஏங்க அவர் தொகுதியிலே தோத்துருக்காருடா எப்படிடா? ஆனால் இன்னொரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. அவர் தொகுதியில் தோத்துருக்கிறாருங்க. என்னடா அது காலேஜ் பையன் அவர் எத்துனவர் எப்படி இல்லை அவர் லஞ்சம் கொடுத்து அவர் எப்படி தோத்தாருங்க புரியலடா. எங்க நல்லா சொல்ல கதை தெரியுமா? சீமா மாதிரி பேசுறவனா இருப்பானா? சி ஆமா. அட கடவுளை அப்படி பண்ற இப்படி பண்றேன்னா இவர் என்ன சொன்னார்? ஒரு கதையில வருது, மக்களுக்கு மதிய உணவு திட்டம் போடுவோன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு காமராஜர். அந்த அளவுக்கு பட்ஜெட்டு பத்தாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு எதுக்கு அவன் படிக்கிறதுக்கு நான் ஊராக போய் பிச்சை கூட நான் எடுப்பேன் அப்படிங்கிறாருடா. அப்புறம் பிரதமரே நியமிக்கிற தகுதியில் இருந்தவர் தோத்துருக்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. என்னடா அது என்ன காரணமாக இருக்கும்? அதான் 8th நின்னவன் நல்லா பட்டா போட்டிருப்பான், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. அதான் மக்கள் ஏமாந்துட்டுவோ. கடவுளே, ஐயோ அட கடவுளே, இப்படியும் மக்கள் இருந்திருக்கோலங்க.